ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த வேலை நாட்களுடைய வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென், ஆமென். நீங்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியங்கள் அங்க ஈசாக்கை பத்தி சொல்லப்பட்டிருக்க நான் பார்க்கிறோம். அவன் ஐஸ்வர்யவனாகி. தேவ பிள்ளையில, இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்களும் ஐஸ்வர்யவான்களா மாற போறீங்க. வாட் பிரதர், என்ன சொல்றீங்க? நிச்சயம் அதை நடக்கும். நம்ம ஆண்டவர் பார்ஷியாலிட்டி பார்க்குற தேவன் இல்லை, அவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் ஆண்ட்ரூஸின் தேவன், அவர் உங்களுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆமென். ஈசாக்கு ஆசீர்வதிப்பார்னா, ஆபிரகாம் ஆசீர்வதிப்பார்னா, யாக்கோப் ஆசீர்வதிப்பார்னா, உங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்படி தானே? உனக்கு தாயும் தகப்பனை விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போன ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது எல்லாவற்றையும் விட்டு வந்தார். ஆனால் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. என் எலியேசர் சொல்ற, என் எஜமானன் சீமானா இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் பூமியில தாங்க முடியாத இருச்சான். பாருங்க, ஆண்டவர் ஈசாக்கு ஆசீர்வதித்தாரு. அவன் ஐஸ்வர்யவானா, அவன் வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனாய் மாறினான். உங்களை மாற்ற மாட்டாரா? உங்களையே நிச்சயமாக மாற்றுவார். கோலும் கைமாந்த யாக்கோப்பை 2 பரிவாரங்களால் கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லவா? முற்பதாக்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். தேவ பிள்ளைகளே, திஸ் இஸ் த டே ஆஃப் பிளெஸிங். நம்புங்க, விசுவாசிங்க, ஆண்டவர் நிச்சயமா அற்புதங்களை செய்வார். முந்தின வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அது ஆதியாகமம் 26:12 வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்துல விதைக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், 100 மடங்கு பலன் அடைகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம விதைத்தாரு? ஆபிரகாமின் முன்னாட்களில் நடந்த பஞ்சத்தை பார்க்கலாம், இன்னொரு பஞ்சம் உண்டாகிறது. ஆக்சுவலா ஈசாக்கு விதைத்தது பஞ்ச காலத்துல. பஞ்ச காலத்திலையும் கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுப்பாரானா? உங்கள் வாழ்க்கையில் எது பஞ்சமாக இருக்குது பிரதர் சிஸ்டர்? ஒருவேளை பணத்தில் பஞ்சமாக இருக்கா, சுகத்தில் பஞ்சமாக இருக்கா, ஞானத்தில் பஞ்சமாக இருக்கா, பரிசுத்தத்தில் பஞ்சமாக இருக்கா, சமாதானத்தில் பஞ்சமாக இருக்கா? எதில் நீங்கள் குறைப்பட்டிருக்கீங்க? எதில் உங்களுக்கு பஞ்சமாக இருக்குது? இன்னைக்கு தேவ மனுஷன் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டோட வார்த்தை நமக்கு உண்டாகிறது. அவர் உங்களை ஐஸ்வர்யனை மாற்றுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். ஆமே, நீங்கள் பஞ்சத்திலே இருக்க மாட்டீங்க, நீங்கள் குறைவிலே இருக்க மாட்டீங்க. கேராரின் புத்திரர்கள் ஈசாக்கு தோன்றின துறவை தூர்த்து போட்டாங்க. நடந்த என்ன தெரியுமா? கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். அவன் பலுகி பெருகும்படி ரெகபோத்தை உண்டு பண்ணுகிறார். இன்னைக்கு உங்களை நாள் ரெகபோத்தின் நாள். கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுவார். சோர்ந்து பார்க்காதீங்க. அவன் வர வர விருத்தி அடைந்தானா? உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாத நன்மைகள் எதிர்பார்க்குறீங்களோ அது வர வர பெருகும், விருத்தியாகும். ஆமேன். அந்த நன்மையை நீங்கள் காணத்தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் மகா பெரியவனாய். அப்படின்னா இவெல்லாம் அவள் தான் முன்னேற முடியாது, இவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, பிஸ்னஸ் படுத்துச்சு, அவள் தான், இவங்க பிள்ளைங்க உருப்பட மாட்டாங்க. ஒருவேளை எதெல்லாம் நெகட்டிவாக அவங்களை குறித்து பேசியிருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் மகா பெரியவர்களாய் மாற போகிறீங்க, கனத்துக்குரியவர்களாக மாற போகிறீங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். இந்த நம்புங்க. கண்களை மூடி நம்ம சுமைக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறான்ப்பா. ஆண்டவரே, ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான் என்று வேதத்தில் வாசித்தோமே. இன்றைக்கு நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இவர்களையும் அப்படியே மனசார நான் பிளஸ் பண்ணுறேன்ப்பா. இவர் விருத்தி அடைட்டுங்கப்பா. இவர் மகா பெரியவர்களாய் மாற்றும். எதில் குறைப்பட்டிருக்காங்களோ, எங்கே அவமானப்பட்ட தலை குனிஞ்சிருக்கிறாங்களோ, எங்கே சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, ஆண்டவரே அதே இடத்துல உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதித்து இவங்களை மேன்மைப்படுத்தும்படி ஆச்சரிக்கிறேன். இந்த நாள் முழுதும் நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க. நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளும் நீர் ஆசீர்வதியும். கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்குற எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்துக்கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதான இறுதியை தாளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.